அடையாளமாக திகழும் புனித ராணி மரியா அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு நெஞ்சை உருக்கும் காவியம். கேரளாவின் பச்சை பசேல் வயல்வெளிகளிலிருந்து வட இந்தியாவின் புழுதி படிந்த கிராமங்கள் வரை நீண்ட அவரது பயணம் இரத்த சாட்சியத்தோடு முடிந்தது. இதோ அவரது கதை. அழைப்பின் தொடக்கம். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள புல்வாலி என்ற கிராமத்தில் 1954 மரியம் என்ற பெயரோடு பிறந்தார். சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவும் குணம் அவரிடம் ஊறியிருந்தது. இறைப்பணியை தன் வாழ்வு என முடிவு செய்த அவர் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபையில் இணைந்து ராணி மரியா ஆனார். இந்தூரில் ஒரு புதிய வெளிச்சம். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மறை மாவட்டத்தில் இருந்த உதய்நகர் என்ற இடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். அங்குள்ள பழங்குடியின மக்கள் வறுமையிலும் கந்து வெட்டிக்காரர்களின் பிடியிலும் சிக்கி தவிப்பதை கண்டார். அவர் செய்த புரட்சி. மக்களுக்கு சுய உதவி குழுக்களை உருவாக்கினார். நிலப்பிரபுக்களிடம் ஏமாறாமல் இருக்க கல்வி புகட்டினார். கடலில் மூழ்கியிருந்த ஏழை விவசாயிகளை மீட்க வங்கி கடன்களுக்கு உதவினார். கொழுந்து விட்டு எரிந்த பகை. ராணி மரியாவின் வளர்ச்சி அங்குள்ள உள்ளூர் நிலப்பிரபுக்களுக்கும் கந்து வெட்டிக்காரர்களுக்கும் பிடிக்கவில்லை. தங்களின் சுரண்டல் சாம்ராஜ்யம் சரிவதை கண்டு ஆத்திரமடைந்தனர். அவரை அச்சுறுத்தி பார்த்தனர். ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. இறுதியில் அவரை தீர்த்து கட்ட சமந்தர் சிங் என்ற ஒரு கூலிப்படையினரை ஏவினர். அந்த துயரமான பயணம் பிப்ரவரி 25, 1995 இந்தூரிலிருந்து தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ராணி மரியா. அதே பேருந்தில் சமந்தர் சிங்கும் அமர்ந்திருந்தார். காட்டுப்பகுதி வழியாக பேருந்து சென்றபோது வண்டி நிறுத்தப்பட்டது. அனைவர் முன்னிலையிலும் சமந்தர் சிங் ராணி மரியாவை பேருந்திலிருந்து கீழே இழுத்து போட்டு கத்தியால் சரமாரியாக குத்தினான். 54 முறை உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்ட நிலையிலும் அவர் கடைசியாக உச்சரித்த வார்த்தை இயேசுவே இயேசுவே. மன்னிப்பின் உச்சம், புனிதத்தின் சான்று. இந்த கதையின் உண்மையான கிளைமேக்ஸ் இங்கேதான் தொடங்குகிறது. ராணி மரியாவின் மறைவுக்கு பின் அவரது சகோதரி செல்மி மரியா சிறையில் இருந்த சம்பந்தர் சிங்கை சந்தித்தார். என் அக்கா விட்டு சென்ற பணியை நீதான் செய்யணும். என் அக்கா உன்னை மன்னித்து விட்டால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறி சம்பந்தர் சிங்குக்கு ராக்கி கட்டி சகோதரனாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்கினார். இந்த அன்பு சம்பந்தர் சிங்கின் இதயத்தை உருக்கியது. ஒரு கொலையாளி ஒரு புனிதமான மனிதனாக மாறினார். அவர் சிறையில் இருந்து விடுதலையான பிறகு ராணி மரியாவின் குடும்பத்தாரோடு ஒரு மகனாகவே வாழ்ந்தார். நன்றி.